அறத்தமிழன் பேரியக்கம் மதுவை ஒழிப்போம், திரையை புறக்கணிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைக்கின்றது. போதை எந்த விதத்திலும் இருப்பது ஏற்புடையது கிடையாது. அது மதுவாக, புகையாக, போதையாக, இன்னும் எத்தனையோ பெயர்களில் இருக்கலாம். அவையெல்லாம் அசிங்கங்கள் என்பதை உணர்ந்து அதை தூக்கி எறியுங்கள். அறிவார்ந்த ஒரு தலைமுறை உருவாவதற்கு அடிப்படையே போதையற்ற சமூகமாக அதை உருவாக்குவதுதான். என் அன்பு தம்பி தங்கைகளே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் மதுவை ஒருபோதும் நினைத்து பார்க்காதீர்கள். உங்கள் இலக்குகளை, லட்சிய பாதையினை மது எளிதாக கொன்றுவிடும். மது பழக்கத்தால் என் வாழ்க்கையை இழந்து நிற்கின்றேன் என்று கூறக்கூடிய லட்சோப லட்ச மக்களை நாம் பார்க்கின்றோம். குடிப்பழக்கத்தால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் யாரும் காட்ட முடியுமா? எல்லாவற்றையுமே அனுபவப்பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களிடமிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். மது பற்றிய பாடத்தை மதுவால் அழிந்து போனவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். உடல் நலத்தை கெடுத்து, மானத்தை, மரியாதையை இழந்து, பொருளாதாரத்தை இழக்கும் நிலையை உருவாக்கும் மதுவை, புகையை, போதையை, பல்வேறு விதத்திலான அத்தனை போதைகளையும் ஒழிப்போம். மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் மதுவை தூக்கி எறிவோம். அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்குவோம். உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கள்காதல் கொண்டொழுகுவார்.